23 லட்சம் கொடுத்தாதான் கோல்டன் விசா இந்தியர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு UAE சொன்னதா சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. வாங்க இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த ஊடகமான ஹாலிச் டைம் ஜூலை 8, 2025 தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டினருக்கு கோல்டன் விசா வழங்குவது தொடர்பான வதந்திகளை ஐக்கிய அரபு அமீரகம் மறுக்கிறது அப்படின்ற தலைப்புல செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மறுத்துள்ளது அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜூலை 9, 2025 ஹாலிச் டைம் மீடியால பாத்தீங்கன்னா, நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற தலைப்புல வாழ்நாள் கோல்டன் விசா தொடர்பான குழப்பத்திற்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குழு முழு பொறுப்பேற்கிறது அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, கோல்டன் விசா விண்ணப்பங்களுக்கான ஆலோசனை சேவைகளை வழங்கி வரும் ராயத் குழுமம் இந்த மாதிரி தவறான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. இந்த தவறான அறிவிப்புக்கு ராயத் குழுமமும் மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பினான்சியல் எக்ஸ்பிரஸ் மீடியால 23 லட்சத்திற்கு கோல்டன் விசா அப்படின்றது வதந்தி அப்படின்னு UAE அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பரவக்கூடிய தகவல் உண்மையானதில்லை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்க யூட்டனை சப்போர்ட் பண்ணுங்க.